அனைவருக்கும் வணக்கம். காலையிலிருந்தே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தாவேக்கவினர் போராட்டம் பண்றாங்க, இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா திமுகவினர் போராட்டம் பண்றாங்க. தாவேக்கவினர் எதுக்கு போராட்டம் பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு நடிகை பத்தி தவறா பேசிட்டாருன்றதுக்காக. யாரு? ஒரு நடிகை பத்தி தவறா பேசிட்டார் உதயநிதி ஸ்டாலின். அதுக்காக கண்டன ஆர்ப்பாட்டம் ஃபுல்லா போராட்டம் பண்றாங்க. எதுக்கு? நடிகை பத்தி பேசுறதுக்கு. பாத்தீங்கன்னா இது ரொம்ப நாட்டுக்கு முக்கியங்க. ஏன்னா இது போராட்டம் பண்ணி நம்ம கண்டனம் தெரிவிக்கலன்னு வச்சுங்க, தமிழ்நாடு அப்படியே சீர்குலைஞ்சு போயிடும். ஸோ அதுக்காக போராட்டம் பண்றாங்க. பாருங்க எந்த அளவுக்கு, நான் என்னத்த சொல்றது, இது ஒரு போராட்டமா? பாருங்க என்ன நோக்கம், உள்நோக்கத்தை கவனிச்சீங்கன்னா நல்லா புரியும். இப்போ காவேரி பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒருவேளை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒருவேளை வருண பகவான் வந்து நம்மளுக்கு கருணை காட்டாம மழை வராம நிப்பாட்டிருந்தானா என்ன ஆயிருக்கும்? தண்ணி திறந்திருக்க மாட்டாங்க, இன்னும் பார்த்தோன்னா பிரச்சனை நீண்டு போயிட்டு இருக்கும். கரெக்டா? ஸோ ஆனா அதுக்காக போராட்டம் பண்ணல. விஜயோடைய புகைப்படத்தை போட்டு கிழிக்கிறான், போஸ்டர் போட்டு கிழிச்சி வந்து கண்டனத்தை தெரிவிக்கலாம். அதுக்காக தாவேக்கவினர் வந்து ஒரு வார்த்தை பேசல, அவங்கள திட்ட கூட இல்லை. ஆனா நேற்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தஞ்சாவூர்ல வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு நடிகைன்ற பேரை சொல்றாங்க, நடிகைன்ற பேரை கூட இவர் சொல்லவே இல்லை. நீங்க அந்த வீடியோ பார்த்தாலும் சரியும், எங்க தண்ணி வருமோ அங்க தண்ணி வரல, அப்படி காவேரியை பத்தி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாப்புல. இதை வந்து என்ன பண்றாங்க, தவறான ஒரு சித்தரிப்பு போட்டு விட்டு, இல்ல இவர் வந்து பெண்களை வந்து இழிவா பேசிட்டாரு, ஒரு பெண்ணை வந்து தப்பா பேசிட்டாங்க சொல்லிட்டு போராட்டத்துல இறங்கி இருக்கிறாங்க. எல்லாம் எம்எல்ஏ எல்லாமே சரி. எப்படி அவர் பேசுவாருங்க? எப்படி அவர் பேசு? ஏங்க காவேரியில தண்ணி வரல, அதுக்கு போறானா பரவாயில்ல. எப்படி, அதாவது ஒருத்தனை பார்க்கணும், எப்படி ஒரு பெண்ணு பாருங்க, உங்களுக்கு நான் சொல்றது புரிதுங்களா உங்களுக்கு? அவனுடைய எமோஷன்ஸ் பாருங்க, எமோஷன்ஸ் அப்படியே பொங்கி பீரிச்சு வருது. இப்போ பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினை அவசரமா உடனடியாக கிட்டத்தட்ட ஒரு 4-5 வழக்கு போட்டு அவரை கைது பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல காவல்துறையினர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு வீட்டுக்கே போயிட்டு கோர்ட் இத்தனையும் சொல்லுது, ஏங்க நாங்க கோர்ட்டு வந்து விசாரணை வருது, விசாரணை 12 மணி வரைக்கும் அவரை நீங்க கைது செய்யக்கூடாது, எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது சொல்லிடுறாங்க. அது மீறியும் பார்த்தோன்னா காவல்துறை அவரை கைது பண்ணி கூட்டு போயினேன்ட்டாங்க. பார்த்துக்க எந்த அளவுக்கு மும்முரம். எப்படி இருந்தாலும் ஒரு அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் யார் படுத்தாங்க சொல்லி தெரியல. அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கும் போதே அப்படிதான் இருக்கு. ரோஸ்ட் பிரேஸ் சப்ஸ்கிரைபர்களுக்கு வணக்கம். கடுமையான நெருக்கடியில தான் உங்களுக்கு தொடர்ந்து வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோன்று உங்களுக்கும் நல்லாவே தெரியும். நம்முடைய சேனல் வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடு மூலமாக உங்களுடைய பங்களிப்பை நீங்க கொடுக்கலாம். நன்றி. இப்ப எதுக்காக இவர் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்றது நீங்க உற்று நோக்கினா உங்களுக்கு தெளிவா புரியுது. நாளைக்கு சட்டசபை. ஏன்னா இதுக்கு முன்னாடி மீட்டிங்ல பார்த்தோன்னா உதயநிதி வந்து தெளிவா சொல்லிட்டு பாரு, நான் சட்டசபையில நான் கேட்கிற கேள்விக்கு எப்படி பதில் சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவால் விட்டுருக்காருல்ல. சோ வந்து இதெல்லாம் பார்த்து கால்குலேட் பண்ணி, ஆஹா இதுதான் பாயிண்ட், சோ இவரை கைது பண்ணுங்கயா, நம்ம எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க கூடாது, இந்த நாட்டுல இது சர்வாதிகார ஆட்சி அப்படின்னு என்ன பண்றாங்க, எல்லாரையும் கைது பண்றாங்க. இப்போ இந்த கைது பண்றதுனால உதயநிதி வந்து பயந்துட்டு வர்றான்னு பார்த்தா கேஷுவலா பாருங்க. எப்பா தம்பி, இப்ப கைது பண்ணும் போது உதயநிதி பேசுறா போல, அந்த வீடியோ கொஞ்சம் போட்டு காட்டு. காமெடியா பாக்குறேன் பாத்தீங்களா? கேஷுவலா நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த கைதை? காமெடியா பாக்க எவ்வளவு கேஷுவலா பதில் சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல ஆர்டர் பண்றாரு. அதாவது இந்த விஷயத்துக்கு கைது பண்ணணும்னு தெரியாம இந்த அளவுக்கு கைது பண்ணி, அதாவது மக்கள் மனதிலையும் சரி என்ன பண்ண வைக்கிறாங்க, உதயநிதிய ராஜாவாகிறாங்க. உண்மைதான். உதயநிதி பாத்தீங்கன்னா, அதாவது திமுக வந்து எல்லாம் சாதாரண நினைச்சானுங்க, தமிழ்நாடு முழுவதும் வந்து போராட்டம் வெடிச்சுட்டு இருக்கு. இப்போ ஏன் தான் இப்படி தொட்டோம் அப்படின்ற நிலைமைக்கு தான் இப்போ காவல்துறை வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் கண்டிப்பா அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த அளவுக்கு கைது நடவடிக்கை அப்ப எந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றாங்க, மனசுல ஒரு காண்டு இருக்கும். நம்ம சென்னை பாஷை சொன்னோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு காண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ நான் கேட்கிறேன், நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எவ்வளவு ஒரு அப்பாவே இருந்திருக்காரு, எவ்வளவு ஒரு அப்பா இருந்திருக்காரு. இந்த ஆதவர்ஜுனாவும் சரி எல்லாரும் சரி பல பேரு மேடையில் ஏறி அசிங்கமா நம்ம முதலமைச்சரை பேசினா போலாம், உடுப்பா போனப்பா உடுப்பா, கைது பண்ணல. சரிங்களா? நம்முடைய தற்போதைய முதலமைச்சர் 41 பேர் கரூர்ல இறந்தாங்க பாருங்க, அப்பவே ஒரு கைது பண்ணியிருக்கணும். ஆனா கைது பண்ணாம ஒரே வார்த்தை சொன்னார் போல. மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னார்னா,
எந்த தலைவனும் தன் தொண்டர்களை இறக்குறத வந்து தம்பி நினைக்கவே மாட்டான், அந்த மாதிரி சாவடிக்கணும்னு நினைக்கவே மாட்டான், அந்த மனசுல இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயத்த போன அது மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவரு விட்டு விலகி வந்தார். ஆனா இவரு என்ன பண்றாரு, கைது நடவடிக்கை என்ன பேசினாலும் கைது பண்றான், அரெஸ்ட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்னொரு விஷயத்த வந்து உற்று நோக்குனா உங்களுக்கு வெட்ட வெளிச்சமா புரியும். இப்போ விஜய் தவறாக பேசிட்டார் உதயநிதி ஸ்டாலின், பெண்களை இழிவுபடுத்தி பேசிட்டாருன்னு சொல்லிட்டு இப்போ சப்போர்ட்டுக்கு யார் வரன்னு பார்த்தீங்கன்னா உற்று நோக்கி பார்த்தா யாரும் வரல. வந்தது பாஜக பிஜேபி சார்ந்த கட்சியினர் என்ன பண்றாங்க, அப்படியே வராங்க. இந்த மாதிரி அதாவது பார்த்தோன்னா அந்த நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்வரை விமர்சிக்கிறோம் என்ற பெயரில் மோசமான உள்ளர்த்தம் கொண்ட வார்த்தைகளை பேசியிருப்பது கண்டிக்கத்தக்கது, சிந்தனை இவ்வளவு அழகா இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இவங்க நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் விஜய்க்காக ஆதரவா வந்து பேசுறாங்க, அதாவது டிவி கேக்கு. இப்போ நான் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா கிட்ட கேட்கிறேன், அக்கா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நயினார் நாகேந்திரன்ல உங்க தலைவர் அவர் என்ன கேவலமா பேசினாரு, ஏதோ ஒரு நடிகை வந்து அவங்க வீட்டுல இருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு பேசினார் பாருங்க, அதை பத்தி ஏன்பா அந்த வீடியோ அக்காக்கு போட்டு காட்டு. பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டுல இருந்து வெளியே வரணும், திரிஷாவிட்ட இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இப்போ இந்த வீடியோல இருக்கு பாத்தீங்களா, இந்த வீடியோல பேசுனது யாரு, நயினார் நாகேந்திரன் கரெக்டா. ஏன் அவர் எதிர்த்து நீங்க ஒரு வார்த்தை கூட குரல் கொடுக்கல? அதே போல குஷ்பு வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்களாம், நயினார் நாகேந்திரன் இந்த மாதிரி கேவலமா பேசுகிற, அப்புறம் எங்கக்கா போனீங்க குரல் கொடுக்கறதுக்கு, குரல் கொடுத்தீங்களா, நீங்க எதிர்த்து எதுனா பேசுனீங்களா, இப்ப மட்டும் வரீங்க டிவிக்கு தொட்ட உடனே கோவம் பொக்கிச்சுன்னு வருது உங்களுக்கு பிஜேபிக்கு. அதான் கேட்கறேன், அது புரிஞ்சுக்கோங்க, யாரு எங்க எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு தெரியுதுங்களா, உடனடியாக அப்படி வராங்க பாருங்க வெயிட்டா. அதாவது அவர் பேரே உபயோகிக்கவே இல்லை, ஆனா நயினார் நாகேந்திரன் பேரை வந்து சொல்லியிருக்காரு. அப்ப ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு எனக்கு தெரியலையே சார். இதே வச்சுக்கோங்க, இதே விமர்சனம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த சட்டசபை கூடிச்சு பாத்தீங்களா, அப்போ வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, செங்கல்பட்டுல ஒரு மனைவி வந்து கணவனை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த ஒன்று பேசிடுவார். ஏன் அப்போ அதுக்கு ஏன் கைது செய்யல, அப்ப மனைவி முக்கியம் இல்லையா இப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கல, நிறைய பேர் சமூக வலைதளத்துல வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. இது உண்மை. இதுக்கு எதுக்காக நான் கேட்கிறேன், இப்போ நயினார் நாகேந்திரன் பேசுறதுக்கு ஏன் வந்து டிவிக்கை சார்ந்தவர்கள் ஏன் பிஜேபியை திட்டல, ஏன் நயினார் நாகேந்திரனுக்கு கண்டனம் தெரிவிக்கலன்றது எனக்கு தெரியல. ஏன் இதே புஷி ஆனந்த் வந்து தமிழ்நாடு முழுவதும் போராடணும், எல்லா காவல்துறையிலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னீங்களே, எதுக்காக நயினார் நாகேந்திரன் மேல புஷி ஆனந்த் அவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ஏன் டிவிக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கல? என்னங்க இது அராஜகமா இருக்குது. இப்போ நான் இந்த கைதுனால என்ன ஆக போகுது, தமிழ்நாடு வந்து என்ன ஆக போகுது, இது தமிழ்நாடு அகால பாதைக்குள்ள போயிடுச்சா, இப்ப அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஏங்க அதாவது இப்போ காவல்துறையினர் பார்த்தீங்கன்னா இறங்கி தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கான். போராட்டம் பண்ணிடுறோன்னா காவல்துறை என்ன பண்ணிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா சில இடத்துல எல்லாம் பார்க்குறேன், அடிச்சு ஹாஸ்பிட்டல் சேர்த்துக்கிறாங்க. ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா மூக்கு உடஞ்சி ரத்தம் போட்டு வர்றாரு. எனக்கு பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு பாருங்க, அழுதுன்னு வர்றாரு பாருங்க. அந்த வீடியோல நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் காவல்துறை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சத்தியமா எனக்கு தெரியல. இந்த கைது நடவடிக்கை தேவையா? இது விஜய் அவர்களுக்கு வந்து யாரோ வந்து தவறாக அவருக்கு சொல்லி கொடுத்து இந்த மாதிரி பண்றாங்க, வழி நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு தெளிவா தெரியுது. ஏன்னா மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்றதுனால விஜய் மேல இருக்கிற அந்த கிரேஸ் குறைஞ்சி என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வெறுப்பு உண்டாகும். கூட இருக்கிறவங்களுக்கு எவனுக்கும் வந்து உதயநிதி பிடிக்கல போல இருக்குது. அதனால வந்து நம்ம முதலமைச்சர்கிட்ட சொல்லி இந்த மாதிரியான வேலைகளை பார்த்து தொடர்ந்து இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. இது போல இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லையா? ஸோ இதுக்கு எதிர்வினையாக டிவிக்கே விர்ச்சுவல் வாரிசு என்ன பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு தெரியும். இது நான் எப்படி என் வாயில சொல்லுவேன்னு சொல்லிட்டு தெரியல. எப்பா அந்த ஸ்டைலில் அந்த போட்டோவை போடுப்பா. பாருங்க எவ்வளவு ஒரு கொச்சையா ஆபாசமாக, அதாவது அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் அவங்க அம்மாவை எல்லாரையும் எவ்வளவு பேரை வச்சு எவ்வளவு கேவலம் பேசியிருக்கானுங்க. அதாவது பேரே சொல்ல, அந்த நடிகையோட பேரே சொல்லாம ஒரு விமர்சனம் வச்சதுக்கு இந்த மாதிரி வந்து கேவலமா வந்து பேசுறது, இது அயோக்கியத்தனம் இல்லையாது? ஏன் இவங்களும் தேடி பிடிச்சி அரெஸ்ட் பண்ண மாட்டீங்களா? அவன் வந்து இப்போ வந்து இந்த வீடியோல யூடியூப்ல வீடியோ பாக்குறேன், இந்த ஃபேஸ்புக்ல வீடியோ பாக்குறேன், இன்ஸ்டால பாக்குறேன், ரீல்ஸ் போட்டு அசிங்கமா திட்டு. யார் நான் கேட்கிறேன்,
இப்ப அந்த நடிகை பத்தி சொல்லவே இல்லை அவரு, சொன்னான்னு சொல்றீங்க. இப்ப சொன்னதுனால இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன ஆக போகுது? இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் போயிடுச்சா? அங்கங்க கற்பழிக்கிறான், அங்கங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கான். அதுவும் தாவேக்கா சார்ந்தவனே இங்க தொடர்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில வந்து தமிழ்நாடு இருக்கு. அதை எதிர்த்து யாரும் பேச மாட்டீங்க. எனக்கு புரியல. எனக்கு இது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா அராஜகம். அதாவது ஜெயலலிதா, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா என்ன பண்ணிச்சோ அதை தொடர்ந்து, எப்படி அதை தொடர்ந்து நம்ம விஜயம் பண்ணிட்டு இருக்காரு. உண்மை இதுதான் உண்மை. சர்வாதிகார ஆட்சி இது. இந்த மாதிரிலாம் போச்சுன்னா இந்த ஆட்சி நீடிக்குமான்றது எனக்கு தெரியல. சில நல்ல விஷயங்கள் நடக்குது, அதையும் நம்ம பேசுறோம், உண்மையே பேசுறோம். நல்லது நினைச்சா கண்டிப்பா பேசுவோம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது பாத்தீங்கன்னா இது பயங்கரமா இது மாறப்போகுது. உதயநிதி வந்து ஒரு மிகப்பெரிய தலைவராக போறாரு. இதுக்கு முழு காரணம் யாருன்னு பார்த்தோன்னா விஜய் தான். இப்படி இருக்கச்ச இன்னைக்கு காலையில உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு வந்து போயிருக்கிறாங்க. போலீஸ் போடுறதுனால அங்க உள்ள தொண்டர்கள் வந்து வராங்க. எல்லாருமே வந்து பாக்குறாங்க, இந்த மாதிரி எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. மேல இருந்து ஒருத்தர் குட்டி பகவதி, அவர் குட்டி பகவதி தெரியல, மேல இருந்து என்ன பண்றாரு, அப்படியே அவங்கள வீடியோ எடுக்கிறாப்புல. அங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன பண்றாரு, வீடியோ எடுத்து இப்படி எல்லாம் கை காட்டுறாரு, வீடியோ எடுத்து இந்த செய்கைலாம் செஞ்சுட்டு இருக்காரு. இது தவறா இல்லையா? இத பாருங்க. வேணும்னே அவங்களை வெறுப்பேற்றும் வகையில வீடியோ எடுக்கிறது. என்ன வீடியோ எடுக்கிறது, வீடியோ எடுத்து யாருக்கும் வாய்ஸ் மெசேஜ் போடுறது, இதெல்லாம் வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா மிஸ்டர் குட்டி பகவதி? இல்ல எனக்கு புரியல. எனக்கு இது என்ன நீங்க சொல்ல வரீங்க இந்த உலகத்துக்கு மேல இருந்து வீடியோ எடுத்து? இல்ல என்ன புரியலையே. அவங்களோட தலைவருக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாங்க, அது என்ன மேல இருந்து வீடியோ எடுக்கிறது நெக்கலா? எனக்கு புரியலையே. இது என்ன இது பண்றதுனால என்ன உங்களுக்கு இப்போ? ஏன்னா உங்களுக்கு விஜய் கூப்பிட்டு எம்எல்ஏ சீட் எதனா கொடுப்பாருன்னு இருக்கீங்க. இந்த மாதிரி எனக்கு புரிய மாட்டேங்குது. கொடுத்தாலும் கொடுக்கலாம். அப்பா எனக்கு தெரியல, திடீர்னு பாக்குற நீங்க வந்து எம்பியா கூட ஆகலாம். ஏன்னா டிவிக்கை பத்தி எனக்கு தெரியல, தமிழ்நாடு மக்களை பத்தி எனக்கு தெரியல. அங்க மேல இருந்து வீடியோ எடுக்கிறாராம். அதுக்கப்புறம் திமுக டென்ஷன் ஆயிட்டு உள்ள போய் எதுக்கா பொம்பளை வீடியோ எடுக்கிற, உள்ள போயானோடனே நைஸா அப்படியே அப்படி கை காமிச்சிட்டு இப்படி உள்ள போயிடுறது. எதுக்கு இந்த அசிங்கம் தேவையா? இந்த அவமானம் உங்களுக்கு தேவையா மிஸ்டர் குட்டி பகவதி? ஏன் இந்த வேலை இப்படி பண்ணார்ல? இந்த பக்கத்துல ஒரு சைட்ல அதாவது வெறுப்பேற்றும் விதமாக, அதாவது பார்த்தோன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா வெறுப்பு உண்டாக்கணும், அந்த போராட்டங்களை ஒன்றும் சூடு பிடிக்கணும், அவங்கள காண்டி ஏற்றுன்றதுக்காக என்ன பண்றாங்க சில தாவேக்கவினர், பொதுமக்கள் லட்டு குடிக்கிறாங்க. எதுக்கு? உதயநிதி வந்து கைது பண்ணிட்டாங்க, அதெல்லாம் லட்டு எடுத்துக்கோங்கன்றாங்க. பாருங்க, அதாவது உங்களுக்கு புரிதுங்களா? இவங்களுக்கு அரசியல் பண்ண வரல. தமிழ்நாடு ஆல்ரெடி பார்த்தா டாப்ல இருக்கு. இந்த தமிழ்நாடு டாப்ல ஏன் டாப்ல இருக்குது? இதை அழிக்கணும். நமக்கு எதுக்கு அரசியலுக்கு வந்தோம்? நம்ம வந்து திமுகவை பழி வாங்க வந்தோம். ஸோ இந்த வேலையை மட்டும்தான் மும்முரமா பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு லட்டு கொடுக்குறாங்க. இந்த லட்டு கொடுக்கறதுனால என்ன ஆகணும்? லட்டு சாப்பிட்டு சூப்பர்பா கைது பண்ணிட்டீங்கப்பான்னு சொல்லிட்டு போனீங்களா? நீங்க இந்த கொடுக்குற லட்டு உங்களுக்கு ரிப்பீட் ஆக போகுது. பொறுத்திருந்து பாருங்க. இது வந்து பழைய திமுகவை இனிமே பார்க்க தானே போறீங்க. எப்படி நடக்குது, என்னென்ன ஆக போகுதுன்றத வந்து மக்கள் ஆர்வம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த உதயநிதி கைதை கண்டித்து பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்க கோவப்படல, பொதுமக்கள் மிகுந்த கோபத்தோடு இருக்கிறாங்க. என்ன நடக்குமோ எது நடக்குமோன்னு சொல்லிட்டு தெரியல. இது வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணும். பாருங்க.